வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வைரல் ரியாக்ட் செக்மெண்ட்டை பார்க்க போறோம். வைரல் ரியாக்ட்ஸ் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ப்ரொஃபசர் அஸ்வத் தாமோதரன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல பேசினதை நம்ம பார்ட் பை பார்ட்டா வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதை நீங்க பார்க்கலாம், அதை பாருங்க. இந்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து மிஸ்டர் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் பேசின இன்டர்வியூல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பத்தின வீடியோ கிளிப்பிங்க நம்ம எடுத்து அனலைஸ் பண்றோம். இந்த வீடியோல வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஹை பி ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் அதிக பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமா இருக்குது மார்க்கெட்ல அதோட ஷேர் பிரைஸ்ன்றது. ஸோ இந்த ஹை பி ஸ்டாக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அதை பத்தி அவர் பேசியிருக்க அந்த இன்டர்வியூல இருந்து எடுத்து தான் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் க்ரோ யூடியூப் சேனல்ல போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் போடுற வீடியோஸ். இதுல எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் இருக்கிறதா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்தியாவில் ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 18,200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 61,000 அதாவது 61,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட பிஇ ரேஷியோ, அதாவது இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஹை பிஇ ரேஷியோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மிஸ்டர் பீட்டர் லிஞ்ச் வந்து அவர் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு இந்த ஹை பிஇ ஸ்டாக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அவர் வந்து ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் அவரு. ஸோ ஃபண்ட் மேனேஜர். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர், அதாவது மெகலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருந்துச்சு 1977 1990 வந்து இது ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது S&P 500 அங்க அதுல கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட கிட்டத்தட்ட டபுள் டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தாரு இவரோட ஃபண்ட்ல. ஸோ அவர் வந்துட்டு இந்த ஹை பி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி என்னென்ன பேசியிருக்காருன்றதை நீங்க அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். One thing you're trying to do is say, of all these public companies out there, here's the company I really like. The fundamentals are terrific. Their earnings are doing well. Their competitors are doing poorly. I think this company's doing terrific. And all of a sudden, the stock might have gone from 40 to 30 because of this decline. That would say, wow, here's a chance to buy it. So you're trying to say some companies might have been overpriced at 60 and all they did was go to 50 and say, big deal. So you're trying to find companies you liked anyway. Right now you liked them. And now they've had a haircut. Mm-hmm. That's what you would do. Not a stock that went from overpriced to fairly priced. Something that was fairly priced at the start of this exercise and then had a very, a 5 for 4 sale. So நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஜென்ரலா ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட்ல. பட் நீங்க வந்து ஒரு நல்ல டைம் வெயிட் பண்ணுங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே எப்பயோ ஒரு இடத்துல கரெக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனில அது வந்துட்டு எய்தர் ஒரு நல்ல ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி கொஞ்சம் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது நம்பர் 1. இன்னொன்று வந்து நல்ல ஃபேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி, அதாவது ப்ரீமியம்ல இல்ல ஃபேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும். ஸோ அப்போ போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனி கொஞ்சம் அவங்களோட ப்ரீமியம்ல இருந்து கொஞ்சம் குறையும் போது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஃபேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் கரெக்ஷன்ஸ் டைம்ல, அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்ல அவர் சொல்ற விஷயம். ரெண்டாவது கிளிப்பிங் கேட்டுவாங்க, அதை பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். If you had been managing the Magellan Fund this morning, yes, you would have been buying like crazy? I would have been researching like crazy. I would have been saying, which companies are the same story? Is there anything really happening? This is a non-event for them. They're still doing well. Even if we have a recession, there's nothing to do with them. And that's the kinds I would try to buy. But let's say if a company, just think of it, this as being, you say to yourself, I think this company's going to earn something in the future. If it's already discounting that, if it's selling at a huge multiple, you say, it has to work. And then it's only going to stay even. So you have to say to yourself, if I'm right, how much am I going to make? If I'm wrong, how much am I going to lose? That's the risk-reward ratio. In Stock Shop, we talk about, if I'm right, I hope I'm going to double, triple my money. If I'm wrong, maybe I'll lose 30, 40%. That's a favorable ratio. If you say, if I'm right, the stock's not going to go up, it's already discounting terrific things. If discounting terrific things are already in the stock, I don't want to know. Okay, so this morning you get up and you go in and you look at those companies that fit that you know something about. You have to have an edge. I mean, let's say the cement industry goes from crummy to semi-crummy to fairly good. Yeah. The stocks are going north. Right. You're going to make money. That's the industry you know. What if you know the publishing industry? Some people you have an edge. You work. I mean, what if you last 30 years you worked in the restaurant industry? You would have seen Taco Bell. Right. You would have seen Sbarro's. Right. You would have seen Pizza Hut. You would have seen Chili's. You would have seen these companies doing very well. You should have bought those instead of trying to buy biotechnology stocks you know nothing about. I mean, I know nothing about local area networking.
A lot of people are buying this Cisco. They're buying the equipment, saying, we're going to root together all these peripherals, we're going to put together the servers. Well, but that's not a bad buy because they own a huge percentage of their market. No, but they're saying only a few people had that. I said, my God, if it works for us, other people try it, then colleges will try it, high schools will try it, then they'll go overseas. They knew they were early in the ball game. Right. And they should have been buying that company instead of out buying something they don't know anything about, some oil drilling company. I mean, people have this tendency to always buy something they don't. All you need is a few, Charlie, all you need is a few good stocks a decade. But this is your song. This has been your song for a long time. Only buy what you know. No, but people are waking up in the morning and say, there's 5,000 companies out there. Which one should I buy? The average person ought to be able to follow 4 or 5 companies. They ought to be able to lecture on them. ஓகே, நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்டிருப்பீங்க. ஸோ இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஷேரை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு இந்த மார்க்கெட்ல நடக்கிற அந்த ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட் ட்ரெண்டை நீங்க பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் பாருங்க. ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த கம்பெனி எவ்வளவு growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிரைஸ் வந்து பிரசன்ட் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்க ஃபியூச்சர் அடுத்த 2 குவார்டரை அட்லீஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தான், அந்த 2 குவார்டர்ல இருக்கிற ஃபினான்ஷியல்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் யோசிச்சு அதை டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்துட்டு கம்பெனியோட வேல்யூவேஷனையும் பார்க்கணும், பிளஸ் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலையும் நீங்க பார்க்கணும். ஒருவேளை நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்குது, அதாவது உங்களோட கட் ஃபீல்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த கம்பெனி இப்படி போகும்னு சொல்லிட்டு அந்த கட் ஃபீலிங் கரெக்டா இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கேபிட்டலுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை நீங்க எடுத்த டிசிஷன் தப்பா இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்காது, சம்டைம்ஸ் லாஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்துட்டு நீங்க லாஸ் வரும்போது லாங் டேர்ம்ல வச்சுக்கணுமே தவிர டப்புன்னு வித்துறக்கூடாது. ஸோ உங்களோட ரிஸ்க் அவர்ஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அதான் சொல்றது, உங்களோட டிசிஷன் வந்துட்டு ஸ்பெகுலேஷன் பேஸ் பண்ணி இருக்க கூடாது. அது வந்து ஃபண்டமெண்டல்ஸ், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி தான் நீங்க டிசிஷன் எடுக்கணும் தவிர மார்க்கெட் நியூஸ் வச்சுட்டு நீங்க டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த 3வது கீப்பிங் பார்த்துக்கலாம். What you're saying to people today about the future of the market over the near term is what? What's your feeling? We can take to buy business. We can take a coin out and flip it. I have no idea what the next 1,000 points is going to do. The next 6,000 points is going to be up. The next 14,000 points is going to be up. The next 20,000 points is going to be up. But you don't know what the next 1,000 is going to be. It could be down, could be up. Nobody does. And it's futile to try and guess it. Corporate profits will be a lot higher 10 years from now. They'll be a lot higher 20 years from now. That's what you could rely on. Microsoft didn't exist 20 years ago. Staples didn't exist 20 years ago. Federal Express didn't exist 20 years ago. New companies will come along. That's what makes stocks didn't exist 20 years ago. That's what makes Amgen has 2 $1 billion drugs. They didn't exist 20 years ago. New companies will come along. That's what makes this country work. You got to keep your eyes open. ஸோ இந்த கிளிப்பிங் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராலையுமே மார்க்கெட்டை ஒரு ஷார்ட் ரன்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்றது ஷார்ட் ரன்ல ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். லாங் ரன்ல தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்களோட ரிஸ்க்கை நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலே எப்பவுமே கொஞ்சம் லாங் ரன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லாங் ரன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈவன் ஹைபி கம்பெனில கூட உங்களுக்கு கிரேட்டர் எக்ஸ்டென்ட்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த லாங் ரன்னை பார்க்கணும். ஸோ லாங் ரன்ல உங்களோட ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த கிளிப்பிங் பார்த்துருவாங்க. All right, so you're optimistic about the future of the American economy. Earnings potential for most well-run companies will do all right. But people have to understand we've had 9 recessions since World War II. We'll have other recessions. But we're not in one now. But we may have one in the future, and don't get worried about it. It will have one. Sometime it'll happen, and no one will tell you when it's going to happen. It's just, but won't the fundamentals tell you? No, you'll find out after the fact. All of a sudden you'll notice orders slowing, prices get more competitive, then earnings are down. I mean, usually you find out after the fact. No one everybody's been saying we're going to have a recession for 5 years. It just hasn't happened. It's great to see you. I hope you'll come back anytime. இந்த கிளிப்பிங் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல எப்ப வேணா வந்து கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எப்ப வேணா ரஷ்யன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் ரஷ்யன் நடக்கும்போது அதை வந்து நீங்க ஒரு பேனிக்கா பார்த்துட்டு உடனே ஏதாவது வித்துட்டு வெளில வரக்கூடாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கரெக்ஷன் நடக்கும்போது ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்ல இருந்து வெளில வராம அந்த ஸ்டாக், அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணது ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னும் போது நீங்க அந்த கம்பெனில இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர நீங்க ஸ்டாக்ல இருந்து வெளில வரக்கூடாது. ஸோ நீங்க எல்லா காசையுமே இன்வெஸ்ட் பண்ணிடாம ஒரு போர்ஷன் எப்பவுமே லிக்விடிட்டிக்கு வச்சுக்கணும். ஏன்னா கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது கொஞ்சம் கேஷை நீங்க எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டாக்ல போட்டு அதை நீங்க ஆவரேஜ் பண்ணி, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணுமே தவிர அதை நீங்க பேனிக் ஆகக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம கடைசியா வருவோம். நம்ம க்ரோ சேனல்ல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் போடுறோம். வைரல் ரியாக்ட்ஸ் போடுறோம், டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்றோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ போடுறோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த க்ரோ யூடியூப் சேனல் தமிழோட ஐடியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும். ஸோ நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது உங்க ரொம்ப வயசா, அதாவது ரொம்ப அறிவாளித்தனமா ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத எங்களோட எண்ணம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அந்த இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கோம், அந்த டெலிகிராம் சேனல் இணையத்துக்கான லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்லையும் கொடுக்குறோம். ஸோ அதில் நீங்க வந்துட்டு டெலிகிராம் சேனல் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வரும். அண்ட் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.